மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். அட்மிஷன் அட்வைஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு பிரித்து பார். அதாவது இது லைஃப்பில் எல்லா டைம்லேயுமே முக்கியம் அப்படின்னா கூட அட்மிஷன் டைமில் ரொம்பவே முக்கியம். ஃபேக்ட்ஸையும் ஒப்பீனியனையும் பிரித்து பார்க்குறது. அதாவது உண்மை தகவல் அப்படிங்கிறது ஒன்று, கருத்து அப்படிங்கிறது ஒன்று. உண்மையும் தகவலும் எத்தனை பேர் சொன்னாலும் அதே தான் இருக்கும், எங்கேருந்து நீங்கள் எடுத்தீங்கனாலும் அதே தான் இருக்கும். கருத்துங்கிறது ஆளுக்கு ஆள் மாறுபடும். அதான் அதில் இருக்கிற அடிப்படை வித்தியாசம். அப்போ இந்த அட்மிஷன் டைமில் கருத்து சொல்ல நிறைய பேர் இருப்பாங்க. ஆளாளுக்கு வெவ்வேறு கருத்து வேறு சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம சொந்தக்காரங்களே ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அண்டு அந்த கருத்துகள் எல்லாமே அவர்கள் அனுபவத்தில் விளைந்த கருத்து. அது குறைந்தபட்ச அனுபவமாக கூட இருக்கலாம். அந்த கருத்தில் சிலது சரியாக இருக்கலாம், சிலது சரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதுவே ஒரு தகவல்கள் அல்லது ஃபேக்ட்ஸு, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில் சொன்னால் யார் சொன்னாலும் அது சரியாக தான் இருக்கும். உதாரணமாக இந்த வருஷம் இவ்வளோ பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க, அதனால் மேத்தமெட்டிக்ஸ் ஓரியன்டு எதாக இருந்தாலுமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், மேத்ஸில் இவ்வளோ பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க இது ஃபேக்ட்ஸ் அடிப்படையில். ஸோ இது நம்ம ஆமாம் இருக்கலாம்ல அப்படிங்கிறது நம்ம எடுக்க வேண்டியது. அதுவே இந்த வருஷம் எந்த காலேஜில் பார்த்திங்கனாலும் கூட்டமாக நிற்கிது, எங்கே போனீங்கனாலும் அட்மிஷன் ஒரே அடித்தடியாக இருக்குது. ஸோ இந்த வருஷம் என்னமோ இது கருத்து, இது 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 அவர்கள் ஊகத்தின் அடிப்படையில் சொல்கிறது, இல்லை அவர்கள் அனுமானத்தை சொல்கிறது. ஸோ இப்போ இந்த அட்மிஷன் டைமில் எந்த ஒரு விஷயமா, ஏன்னா நிறைய பேர் உங்களுக்கு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. எதை கேட்குறதுன்னு தெரியும். வதந்திகள் ரொம்ப அதிகம் வந்துக்கிட்டே இருக்கும் வேறு. ஸோ நம்ம ஃபேக்ட்ஸ் அடிப்படையில் தான் போகணும். இப்போ இந்த அப்ளிகேஷன் 26 5 PM அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அது ஃபேக்ட்டு, அஃபீஷியலாக அந்த சைட்லேருந்து வந்திருக்கிறது. திடீர்னு ஒருத்தர் இல்லை இந்த தடவை முன்னாலேயே க்ளோஸ் பண்ணுறாங்களாம், 20 க்ளோஸ் பண்ணிடுறாங்களாம் அப்படின்னு சொன்னாக்க இது வதந்தி அல்லது கருத்து. ஸோ எப்போவுமே ஃபேக்ட்ஸையும் கருத்தையும் பிரித்து பார்க்க தெரியணும். குறிப்பாக அந்த அட்மிஷன் டைமில் ஃபேக்ட்ஸை மட்டும் நம்புங்க, ஆதாரபூர்வமானதை மட்டும் நம்புங்க. அது மாதிரி நம்ம அட்வைஸ் கேட்கும்போதும் பலர் நம்ம கேட்டும் சொல்லுவாங்க, நம்ம கேட்காதே வாரி வழங்கிட்டு இருப்பாங்க. அப்படி கூட சொல்லும்போது கூட அது ஃபேக்ட்ஸ் அடிப்படையில் இருக்கான்னு பாருங்கள். கருத்து அடிப்படையில் இருந்தால் காதில் வாங்கிக்கோங்க. கடைசியில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான். அதுதான் எப்போவுமே லைஃப்பில் சரியானதாக இருக்கும். அதுவும் அட்மிஷன் டைமில் இது ஒரு கிரிட்டிக்கலான விஷயம், அந்த பிரித்து பார்க்கிறது. இந்த வீடியோ பயனுள்ளது நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயனடையட்டும். மற்றபடி மென்டார் ரமேஷ் பிரபா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இப்போவே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.